ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம சுலபமாக செய்யக்கூடிய ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்ககிட்ட அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும், இந்த ஸ்நாக்ஸை நம்ம 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இது ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். நல்ல மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற இந்த ரெசிபியை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக முதல்ல நான் 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 500 கிராம் இருக்கும். கம்மியாக வேணும்னா நீங்கள் 1 கப் கூட எடுத்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கிய கறிவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி தழை, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கருப்பு எள்ளு இருந்தால் நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். ஓமம் பிடிக்கிறவங்க ஓமம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா 2 கப் அரிசிக்கு 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். 1 கப் மாவு எடுத்தீங்கன்னா நீங்கள் 1/2 கப் தயிர் எடுத்துக்கோங்க. இந்த அளவை விட அதிகமாக சேர்த்தா நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது கரெக்டாக வராது. அதனால் இதே அளவை மட்டும் பயன்படுத்திக்கோங்க. கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போது இது இந்த மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு கடாய் எடுத்து 2 கப் தண்ணி எடுத்துக்கணும். 1 கப் அரிசி மாவு எடுத்தீங்கன்னா நீங்கள் 1 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தயிர் தண்ணி எல்லாம் அளந்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதை நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா அதை லோ ஃப்ளேமில் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா கலந்து எடுத்தாச்சு. அடுத்து இதை மூடி போட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இது கொஞ்சம் சூடாகவே இருக்கும்போது நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவி அப்புறமா நம்ம மாவை நல்லா கை வச்சு அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, அப்புறம் ரொம்ப எண்ணெய் உறிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியே பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட அரிசி மாவு சேர்த்து அதை நல்லா டைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி நீளமாக நல்லா உருட்டிக்கோங்க. இதை ரொம்ப திக்காகவும் உருட்ட வேண்டாம், ரொம்ப தின்னாகவும் உருட்ட வேண்டாம். மீடியம் சைஸில் உருட்டி வச்சுக்கோங்க. எல்லாம் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது எல்லாமே ஒரே அளவாக வெந்து கிடைக்கும். இப்போ நான் எல்லாமே உருட்டி எடுத்தாச்சு. அடுத்து இதை சூடான எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா ஈவனாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பபிள்ஸ் எல்லாம் கம்மியாகி இந்த கலர் வர்றது வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாவு எல்லாமே நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம தயிரெல்லாம் சேர்க்குறதால ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது 1 வீக் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை குட்டி பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைம் டீ கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைனி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.